காய்ஸ், நான் உங்கள் ஆனந்தி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நாகமலை முருகன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போக போக உங்களுக்கு காட்டுறேன். நாகன்மலை முருகன் கோவில் வந்தாச்சுங்க. அப்படியே நம்ம மலையேறக்க ஆரம்பிச்சாச்சுங்க. 760 படிகளுங்க. நான் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு வந்திருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க. இங்கே கோயிலுக்கு நாகமலை முருகன் கோயிலுக்கு வரவங்க மறக்காமல் ஒரு தண்ணி கேன் மட்டும் எடுத்துக்குங்க. பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம மேலே போவோம். சாயந்தர டைம்னால பார்த்தீங்கன்னா நல்லா கிளைமேட்டு காற்று வேறு லெவலுங்க. மழை வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் வெயில் இல்லாமல் சாயந்தரம் ஈவினிங் டைம்னால நமக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. படிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற ஈஸியாக தாங்க இருக்குது. 720 படிகள் தாங்க நாகமலை முருகன் கோவிலுக்கு. பார்த்தீங்கன்னா மலை மேலே ஒரு முருகன் கோவில் இருக்காருங்க. அவர் பக்கத்தில் நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம். சாயந்தர டைமில் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணாலே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன நிம்மதியாக இருக்குதுங்க. ரிலாக்ஸாக இருக்குதுங்க. மன நிம்மதியாக கொண்டு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி முருகன் கோயிலுக்கு வந்துடணுங்க. கோயில் பாருங்கள் அப்படியே மேலே தெரியுது. நான் கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டேன். அப்படியே நம்ம ஈரோடு மாவட்டமெல்லாம் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. பார்க்குறக்கே அப்படியே ஃபுல்லாக இயற்கையாக பசுமையாக தெரியுதுங்க. நாகமலை முருகன் கோவில் பார்த்திங்கன்னா படிகள் வந்து 760 படிங்கனால நம்மளுக்கு சரியான ஈஸியாக இருக்குதுங்க மேலே ஏறருக்கு. என்னங்க கொஞ்சம் வெயில் டைம் இல்லாமல் சாயந்தர டைம் வந்துட்டு அப்படியே இயற்கையை பார்த்துட்டு அப்படியே மலை மேலே நம்ம ஏறிட்டே இருக்கலாங்க. கோயிலுக்கு பக்கமாக வந்தாச்சுங்க. உங்களுக்கு கோயில் தெரியும் நினைக்கிறேன். காற்று வேறு லெவலுங்க. சும்மா ஜில்லு அடிக்குதுங்க கோயில் மேலே. அப்படியே எப்படி தெரியும் பாருங்க நம்ம ஈரோடு மாவட்டம் வேறு லெவலில். நாகமலை முருகன் கோயிலுக்கு வந்தால் அப்படி ஒரு மன நிம்மதிங்க. கல் வேறு கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க. ஒரு வழியாக அப்படி கோயிலுக்கு வந்தாச்சுங்க. நாகமலை முருகன் கோவிலுக்கு. குழந்தை வரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் விலையில் தொட்டிலெல்லாம் கட்டியிருக்காங்க தெரியுதுங்களா? பாருங்கள் எவ்வளோ பேர் குழந்தை வரத்துக்கு தொட்டில் கட்டியிருக்காங்க. கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கோயில் பூட்டி இருக்கு. காலையில் டைமில் மட்டும் தாங்க ஓப்பனில் இருக்க மாட்டேங்குதுங்க. முருகா, ஓம் சிவாய போற்றி. அப்படியே பின்னாடி பிள்ளையாக இருக்கிறாருங்க. அவர்கிட்ட ஒரு தரிசனம் வாங்கிட்டு காவடிகள் பாருங்கள் எவ்வளோ இருக்கான்னு கீழே தெரியுதுங்களா? காவடிகள் பண்ணிட்டேன். முருகா, சாமி தெரியுதுங்களா? உள்ளே இருக்குது. கோயில் பூட்டி இருக்குதுங்க. நாங்கள் சாயந்தர டைம் வந்தனால கோயில் சாத்தியிருக்கு. காலை டைமில் தான் ஓப்பனில் இருக்கும். சிவனை போய் தரிசனம் பண்ணிடலாங்க. ஏங்க கூமாப்பட்டிங்கிறாங்க. நம்ம ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் இருக்கிற நாகமலை முருகன் கோயில் வந்தாவே மனதுக்கு நிம்மதியாக இருக்குதுங்க. வீட்லேயே கொண்டிருக்க நேரம் இந்த மாதிரி எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாகமலை முருகன் கோயிலுக்கு வந்தால் நம்ம ஈரோடு மாவட்டம் பாருங்க எப்படி வியூ பாயிண்ட் தெரியுதுன்னு. வேறு லெவலில் தெரியுதுங்க. எனக்கு அப்படியே ஒரு மன நிம்மதியாக இருக்குதுங்க.
ஓகே, திவ்ய தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம அப்படியே கீழே கடன் இறங்கலாங்க. இந்த நாகமலை முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா குழந்தை வரத்துக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? எவ்வளோ தொட்டில் கட்டியிருக்காங்க பாருங்கள். குழந்தை வரம், திருமண தடவை பார்த்திங்கன்னா நிறையா வேண்டுதல், ஒரு ஜாப்பு, இந்த மாதிரி நிறைய வேண்டுதலுக்கு பார்த்திங்கன்னா இந்த நாகமலை முருகன் கோவிலில் பார்த்திங்கன்னா நிறைய வேண்டுதல் வச்சுருக்காங்க. நாகமலைக்கு அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குங்க, பழங்காலத்து கோயிலுங்க. அப்படியே உங்களுக்கு கோயில் சுற்றி காட்டுறேங்க. ஒரு பெரிய பாறைங்க, கிட்டத்தட்ட பல 100 வருடங்கள் பழமையான ஒரு கோவிலுங்க இது. நம்ம நாகமலை முருகன் கோவில் மேலே ஏறுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த கோவில் பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் அப்படியே இருக்குதுங்க. உங்களுக்கு அப்படியே கோயில் முன்னாடி அப்படியே முன்புற காட்டுறது தெரியுதுங்களா? பார்க்குறக்கே கோயில் பாருங்கள். ஸ்கூல் எக்ஸாம்லலாம் பாஸ் ஆகணுன்னா பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், வந்து அப்படியே ஒரு மாலை மாதிரி பேப்பரில் எழுதி 120 தடவை எழுதி கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்காக எழுதி போட்டிருக்காங்க. சாமி தெரியுதுங்களா?